ஹாய். ஆமாம், இப்போ தான் மீட்டிங்லாம் முடிஞ்சுச்சு. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் வந்து ப்ரேயர் மீட்டிங்ஸு. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஒன்று தோணுச்சு. ஆமாம், அப்பப்போ தோன்றத ஒரு வீடியோஸாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ கடவுள் நல்லவர். ஆமாம், நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷம். ஸோ இன்னொன்று வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். என்னென்னா, சோகமாக இருக்கிற நேரங்களில், ஏதோ ஒரு கவலையாக இருக்கிற நேரங்களில் ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு என் முன்னாடி போயிட்டே இருக்கும், ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீ கவலைப்படாத. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ கவலைப்படாதன்னு. இது எப்போவுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நானும் மினிஸ்ட்ரி செய்கிறேன், நமக்குள்ளமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னைக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரியை, இந்த ஊழியத்தை பிறர் இடத்துல, குடும்பத்தில், ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல, என்னோட கூட சக ஊழியர்கிட்ட ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சணும், அப்போ தான் எனக்கு ஒரு புரிஞ்சு. வேதவசனம் இப்படி சொல்ல பாருங்க, நீ மனமகிழ்ச்சியாக இருந்தால் உன் வேண்டுதலை அவர் கேட்பார் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம். ஆமாம், என்னைக்கு நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம அந்த வேண்டுதலை கேட்கப்படும். கிறிஸ்துக்குள்ளே ஜாயாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆமாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. கடவுள் உங்கள் ப்ரேயர்ஸை நிச்சயம் கேட்டு உங்களுக்கான காரியங்களை செய்வார். காட் பிளஸ்.